Praise the Lord. Praise the Lord. പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിനാലും നമുക്ക് യാവർക്കും കൃപയും സമാധാനവും தேவ சமூகத்திலிருந்து நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுவாராக. ஆமென். பரலோகத்தின் தேவன் தாமே ஒரு நல்ல நாளே தேவன் நமக்கு தந்து இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே அமரும்படி பிதாவாகிய தேவன் பாராட்டினா அன்பையும் தேவையும் இரக்கத்துக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் மறுபடியுமாக தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறபடினாலும் மறுபடியுமாக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் தாமே இந்த நல்ல நாளை கொடுத்து ஒரு சிறு கூட்டமாயிருந்தாலும் அவருடைய சமூகத்தில் அமரும்படி பிதாவாகிய தேவன் பாராட்டினா அன்பு தயவு இரக்கத்துக்காக மறுபடியுமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே நம்மை அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறோம். அதனுடைய அறிகுறிகள் இன்றைக்கு உலகம் பூரா அதை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இஸ்ராவேல் வம்சத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ராயேல் வம்சம் அதை தனிப்பட்ட அதை முறையிலே அவங்க எல்லா நாடுகளும் அந்த நாட்டை தனிமைப்படுத்தி இருக்கிறோம். இவ்விதமாக அதை நேற்றே தம்பி சொன்னது போல யுத்தங்களின் செய்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதை பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் அதை நம்ம இந்தியாவிலே தமிழகத்திலே வெப்பத்தினாலே மிகவும் அதை அவஸ்தப்படுகிறதான ஒரு சூழ்நிலைகள் இப்படி பல கோணங்களிலே அதை இயற்கை சீற்றங்கள் பல விதமான அதை வகையாக அல்லது பல விதமாக அதை அதை இயற்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது நடுவிலே எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறோம். அவருடைய அன்பு நாம் அதிகமாக ருசித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அத வேதவசனம் சொல்லுகிறது போல அதை கூடுமானால் அதை தம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களையும் வஞ்சிக்கும்படி பிசாசானவன் அதை அவனுடைய எல்லா தந்திரங்களையும் நாட்களிலே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் கூட தான். அதனால தான் இயேசு சொன்ன மனுஷகுமாரன் வருகையிலே விசுவாசம் காண்பாரோ, மனுஷகுமாரன் வருகையிலே விசுவாசத்தை காண்பாரோ, அந்த விசுவாச நாம் விசுவாசத்தில் அன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டது போல ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவராயிருக்கும்படி நாம் தேவ சமூகத்திலே ஆயத்தப்படுத்த வேண்டும். எனக்கு விடியற்காலத்திலே அதை ஒரு டெய்லி பிரெட் கிடைச்சது தேவனுடைய வசனம். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த வசனம் எனக்கு மறந்தே போயிட்டான். அப்போ அந்த மறந்து போயிருந்தாலும் அதனுடைய கடைசி வார்த்தை இப்படிதான், உங்கள் விசுவாசம் அதை நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தாழ்மை தேவை. இந்த வார்த்தை தான் எனக்குள்ள இப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு துவக்க அந்த வசனங்கள் அது என்னன்னு அப்பத்தான் எனக்கு அது ஞாபகமாயிருந்தது. அப்புறம் அது எழுதி விடாமல் அப்படி வச்சதுனாலே அது மறந்து போயிட்டோம். அப்போ தொடர்ந்தும் அந்த காரியங்களுக்காக நான் அலசி எனக்குள்ள பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் எனக்குள்ள அந்த வசனம் கிடைக்கல. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் 2 பாயிண்ட் மட்டும் கிடைச்சிருக்கிறோம். விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமில்ல, அது தேவ சமூகத்திலே நான் தாழ்மையாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் மட்டும்தான் எனக்குள்ள இப்பொழுதும் அதை ஞாபகமாயிருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய விஷயமாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய விசுவாசம் தேவ சமூகத்திலே உறுதியா இருக்க வேண்டும். அது மட்டுமில்ல, நாம் தேவ சமூகத்திலே தாழ்மையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாயிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பதற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அது சத்துருடைய செயல்பாடுகள் அதை நடமாடிக்கொண்டிருக்கிற காலத்திலே காலை வசனம் சொல்லுகிறது போல அது தேவனுடைய வசனத்துல எழுதியிருக்கிறது போல அது சிங்கம் போல சத்ரு யாரே விடுகலாமா என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் கூட தான். ஆனால் இது நடுவிலே நாம் தேவனுக்காக பயன்படுவோமாக, தேவனுக்காக வாழ்வோமாக,
விசுவாசத்திலும் அதே தாழ்மையிலும் உறுதியாயிருப்போமாக. தேவன் கொடுத்த அந்த டெய்லி பிரெட்டுக்காக அது பகுதி முக்கால் வாசியும் மறந்து போயிருந்தாலும் அந்த காரியங்களை உங்களுக்கு அது எனக்குமாக ஞாபகப்படுத்துகிறோம். தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க விரும்புகிறோம். கொலோசி நிருபத்துல அதுல 2ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்பலாம். கொலோசியர்க்கெழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை நாம் படித்து கேட்போமாக. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனம். ஆமீன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகின்ற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். பவுல் இந்த கொலோசியுள்ள பரிசுத்தவான்களுக்கு நிருபம் எழுதும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய விருப்பத்தை இங்கே எழுதி வச்சிருக்கிறோம். இது பவுனுடைய விருப்பம் அல்ல, அது பவுனுடைய அது ஒரு பவுனுடைய ஒரு காரியம் அல்ல. இது தேவனுடைய விருப்பத்தை பவுல் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடின்படி, அந்த தரிசனத்தின்படி கொலோசியுள்ள பரிசுத்தவான்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அதை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருதயம் தேற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக, அவமானங்கள் வழியாக, நிந்தனைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலும் ஒரு தேறுதல் அல்லது தேற்றப்படாத ஒரு கட்டங்கள் இருப்போமானால் தேவ வசனம் நமக்கு நம்மை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி வலுப்படுத்தி தேவ சமூகத்திலே நமக்கு புத்திமதி சொல்லுகிறது. என்ன என்றால் அவருடைய இருதயங்கள் தேற்றப்படும். யாருடைய இருதயம் தேற்றப்படுகிறது? ஏசியா 65ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது ஏசியா 66 இவ்விதமாக சொல்லுகிறோம், ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். அந்த ஏசியா 66ஆம் அதிகாரத்திலே அதுல 13ஆம் வசனம் தான். அது எருசலேமில் நீங்க தேற்றப்படுவீர்கள், ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுகுவேன் என்று சொன்ன தேவன் அப்போ எங்கே தேற்றப்படுகிறது என்று சொல்லி குறிப்பாக இந்த இடத்தை சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமில் தேவனால் தேற்றப்படும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆறுதலாக, தேர்தலாக, நம்முடைய இருதயத்தை தேற்றும்படியாக, நம்முடைய இருதயத்தை ஆற்றும்படியாக தேவன் நமக்காக தேவனுடைய திருவசனங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னும் பவுல் சொல்லும் பொழுது இந்த வசனங்களை கொண்டு நீங்கள் அந்யோன்யம் தேற்றப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் தேவ சமூகத்திலே தேற்றப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு நாம் அனைவரும் அந்யோன்யம் தேற்றப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நமக்குள்ளே தேற்றப்பட வேண்டும். நாம் நமக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நமக்குள்ளே தேற்றப்பட்டால் மட்டும்தான் மற்றவங்களை தேற்ற முடியும், மற்றவங்களுக்கு ஆறுதலை சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு திடமான வார்த்தைகளை பேச முடியும். நாமே தேற்றப்படாமலும் நாமே ஆற்றல் அனுபவிக்காமலும் இருந்திருந்தால் நாம் மற்றவங்களுக்கு தேற்றவோ ஆற்றவோ நம்மளாலே முடியாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசியாவிலே நீங்க எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே எந்த இடத்திலும் நமக்கு தேர்தல் இல்லாமல் இருக்கலாம்,
நம்ம தேற்றப்படாமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையை பொறுத்தவரைக்கு தேவனுடைய சமூகம் நம்மை அனுதினமும் தேற்றிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை தேவன் தேற்றிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சத்திய வசனத்தினாலே, அவருடைய நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தையினாலே, அவருடைய ஜீவ வார்த்தையினாலே அனுதினமும் தேவன் நம்மை தேற்றுவார். அந்த தேர்தல் நான் அனுபவிக்கும் பொழுது, இப்படி தேற்றப்படும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் நிறுவன் 2:2 இவ்விதமாக சொல்லுகிறோம், அவர்கள் எல்லாவரும் அவர்கள் அதை இருதயங்கள் தேற்றப்படும். அப்ப இருதயத்தை தான் என்ன வேண்டும்? தேற்றப்பட வேண்டும். இருதயம், அதை போன நாட்களில் நாம் சிந்தித்தோம். இருதயமானது அதை எல்லா அதை கேடு உள்ளது. அதை இருதயமானது ஒரு பொல்லாத்த ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனால் அந்த இருதயத்தை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்தால், அந்த தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்திலே தேவனுடைய வசனத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார். ஆகையினால் அடுத்ததாக இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அது அவர்கள் அன்பினாலே இணைக்கப்படும். அது தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தை தேவன் தேற்றுவாரு. இரண்டாவது அவருடைய அன்பினாலே அவர்கள் அன்பினாலே அதை இணைக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பரிமாற வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே செயல்பட வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய அன்பினாலே நமக்குள்ளே ஒரு ஆறுதலும் சமாதானத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி அனுபவிக்கும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு நாம் முதலாவது அனுபவித்து அதிலே வளர்ச்சி அடையும் பொழுது மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். அவங்களும் அந்த அன்பிலே தரித்திருந்து அன்பிலே வளர்ந்து அவங்களும் தேற்றி அன்பினாலே தேற்றப்பட்டு அந்த அன்பு மற்றவங்களிடத்திலே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்படியாக தேவனுடைய அன்பு ஓரோ உள்ளங்களிலும் ஓரோ இருதயங்களிலும் ஓரோ மனதுகளிலும் அந்த அன்பு என்னாக மாறிவிடும்? அந்த அன்பினாலே இணைக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பினாலே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். ஆகையினால் அதுதான் 1 யோவான் அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் அடிக்கடி படிக்கிறது வசனம். அது தேவன் நம்மை வைத்த அன்பு எவ்வளோ பெரிதா இருக்கிறது. அந்த அன்பு சிறிய அன்பல்ல, அது பெரிய அன்பா இருக்கிறது. அந்த அன்பு தேவன் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அந்த அன்பினாலே நாம் அந்யோன்யம் என்ன செய்ய வேண்டும்? அதை இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பினாலே தேவன் நம்மை இணைத்தார். தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த நம்மை, தேவனுக்கு எதிரிகளாயிருந்த நம்மை, தேவனுக்கு பகஞ்சராயிருந்த நம்மளை, தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதிகளாயிருந்த நம்மை தேவன் தம்முடைய அன்பே நமக்குள்ளே ஊற்றப்பட்டு தேவனுடைய அன்பினாலே தேவன் நம்மை இணைத்து வச்சிருக்கிறோம். ஜூமில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் இனி இந்த செய்திகள் யூடியூப் மூலமா பேஸ்புக் மூலமா வேற ஏதெങ്കിലും அதே காலையிலூயா ஆன்லைன் மூலமா கேள்விப்படுகிறவர்கள் எல்லாவரும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அன்பினாலே இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய அன்பினாலே இணைக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக வெளிப்பட வேண்டும். தேவனுடைய அன்பினாலே நம்மை இணைத்திருக்கிறோம். தேவன் தம்முடைய அன்பு நம்மை நேசிக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார்? அதுதான் யோவான் 3:16 நமக்கு யாவருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு
அவர் எப்படி வெளிப்படுத்தியது? நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து, நமக்காக இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்துதான் அவருடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ நாமும் என்னாக வேண்டும்? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த தேவனுடைய அன்பினாலே நாம் அனைவரும் இணைக்கப்படும் பொழுது, தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு தேவனுடைய அன்பினாலே அவரோடு நம்மை இணைத்து வைத்திருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனோடு இணைக்கத்தக்கதாக குமாரன் மூலம் அந்த அன்பை தேவன் இந்த உலகத்திற்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த அன்பினாலே நாம் அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இணைக்கப்பட்ட தேவ அன்பினாலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவ சமாதானத்தினாலே உள்ளங்களே தேற்றப்பட வேண்டும். தேவ சமாதானத்தினாலே உள்ளங்களே தேற்றப்பட வேண்டும். ஆகையினால் அடுத்ததாக இந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம். இன்னைக்கு அநேக மக்களுக்கு இந்த ரகசியம் புரியாமல் இருக்கிறோம். அநேக சபையார்களுக்கும் அநேக போதர்களுக்கும் என்ன புரியவில்லை? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிறதான ரகசியம், தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு அனைவருக்கு இது மரபொருளாயிருக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையிலே பிதாவை அறியாமல் இருக்கிறதுனாலே அந்த வசனம் அவங்களுக்கு அதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது என்று, அவங்க எப்படி புரிந்து கொள்கிறார் என்பது நம்மளாலே அறியவும் முடியவில்லை. ஆனா இந்த வசனம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதை மக்கள் தான் அந்த வசனத்திலே உறுதி இல்லாம இருந்திருந்தாலும் வசனம் உறுதியாயிருக்கிறது. அதனால வசனம் என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் ஒன்று உண்டு. அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை அறியும்படி தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தருளினார். நம்முடைய இருதய கண்களை தேவன் திறந்து கொடுத்தா. இல்லைன்னா நமக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் என்னன்னு மற்றவங்களே போல நமக்கும் தெரியாமல் போய்விட்டிருப்பேனே. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய மக்களே, அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி அப்புறமாக நான் பேசுகிறேன். அப்ப தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் என்ன? தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை அனைவரையும் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குறது. இந்த ரகசியம்தான் பரம ரகசியமாயிருந்தது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறி நிமித்தமாக தேவனும் மனுஷனுமாயிருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. அந்த துண்டிக்கப்பட்ட ஐக்கியத்தை மறுபடியும் புனஸ்தாபிக்கும்படி தேவன் என்ன பண்ணினாரு? அவருடைய குமாரன் மூலமாக அந்த அதே காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய குமாரன் மூலமாக அந்த ஐக்கியத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அவருடைய குமாரன் மூலமாக அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் மூலமாக அந்த ரகசியத்தை அதை உலகம் முழுவதும் இருக்கிறதான மக்கள் மனம் திரும்புவதற்கு அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாமல், அந்த ரகசியத்தினுடைய உண்மையை அறிந்து கொள்ளாமல் அநேக கிறிஸ்தவர்கள் போதகர்கள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெவ்வளவு மிகவும் அதை தேவனுடைய தரிசனங்களுக்கு, தேவனுடைய அந்த ரகசியங்களை அறியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவங்களுடைய மன கண்களை குருடாக்கி இருக்கிறபடினால் அவங்க வாழ்க்கையிலே
அந்த ரகசியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறோம். அந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படாமல் இருக்கிறது. அந்த ரகசியமானது அவங்களுக்குள்ளே அதை கொண்டு வராதபடி வல்லாத்த சத்ரு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை, ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். அப்படி குருடாக்கப்பட்ட கண்கள் என்ன செய்கிறது? அவங்க வந்து இந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்க அவங்களால முடியவில்லை. அவங்களும் தேவனுடைய சபையார்கள் தான், தேவனுடைய போதகர்கள் தான். ஆனால் இந்த ரகசியத்தை அவங்கள் மறவர்களாயிருக்கிறார். அந்த மறவர்களை தேவன் நமக்கு அந்த மறையை நீக்கி அந்த ரகசியத்தை நமக்கு தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தினார். தேவனுடைய சத்தியங்கள் மூலமாக, தேவனுடைய பரிசுத்தாவியானவர் மூலமாக எல்லா ரகசியங்களை அறியக்கூடிய அறிவின் ஞானத்தை, மனக்கண்களை தேவன் நமக்கு திறந்து வந்திருக்கிறார். அதனால நாம் நமக்கு என்ன தெரியும்? நாம் தேவனுடைய ஞானத்தையும் ரகசியங்களையும் அறியும்படி வாய்ப்புகளை தேவன் கொடுத்தார். அதனால தான் இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இவ்விதமாக ஜெபம் பண்ணினார். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனே, இது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து வைத்து பாலர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக உம்முடைய குமாரன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த ரகசியத்தை பிதாவாகிய தேவன் அதை ஞானமில்லாத பேதகளாயிருந்த நம்மை தெரிந்து கொண்டு தேவன் காலையில கிறிஸ்துவில் அழைத்து இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த மர்மத்தை அறியும்படி, அந்த காலையில மகிமை அறியும்படி, அந்த கனமான ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு பாராட்டின அன்பு அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது, அவருடைய தயவு எவ்வளவு பெரிது, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரிது. நம்ம மேல் வைத்த இரக்கம், நம்ம மேல் வைத்த அவருடைய அன்பு, நம்ம மேல் வைத்த அவருடைய அது தயவு, அது எல்லாவற்றை விட பெரிதாயிருக்கிறது. எல்லாவற்றை விட பெரிதாயிருக்கிறது. அவர் நம்மளுமே தயவாக இல்லாம இருந்திருந்தால், அவர் நம்ம இரக்கம் பாராட்டாம இருந்திருந்தால், அவர் நம்ம மேல் அன்பு செலுத்தாமல் அன்பு செய்யாம இருந்திருந்தால், இந்த ரகசியங்கள் ஏதுமே நமக்கு அது மறவர்களாகத்தான் இருக்கிறதே தவிர நமக்கு அது புரியாமல் அதை இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவன் நமக்கு வெளிப்படுத்தியதனாலே இன்னைக்கு அந்த ரகசியத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆகையினால் அந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பரிபூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பரிபூர்ண நிச்சயம். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கிறிஸ்தவங்களாக ஓடுறாங்களே அப்படி சொல்லி நாம் ஓடவில்லை. எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்களே அப்படி நாம் ஓடி போகவில்லை. என்ன பண்றாங்க? தேவனுடைய சத்தியம், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து அந்த மர்மத்தை புரிந்து அந்த வெளிப்பாடுகளை பெற்று நாம் என்ன இருக்கிறோம்? வேத வசனம் சொல்லுகிறது போல அத உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயம் இல்லாமல் நாம் ஓடவில்லை. ஒரு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வெளிப்பாடோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தரிசனத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மர்மத்தை அறிந்த பரம ரகசியத்தை அறிந்த அந்த அறிவோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த அறிவு என்ன? பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியம். அதுதான் கிறிஸ்துவிலூടെ நம்மை அனைவரையும் பிதாவினிடத்தில் சேர்க்கிறது. கிறிஸ்து மூலம் அதுதான இயேசு சொன்னார். நானே யோவான் 14
இவ்விதமாக சொல்லுகிறோம், நானே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் பிரவேசிப்பதற்காக, பிதாவினிடத்தில் பிதாவுக்குரிய ரகசியங்களையும் குமாரன் மூலம் அறிவிக்கப்பட்ட ரகசியங்களையும் அறிந்து கொள்ளும்படியான உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள பரிபூர்ண நிச்சயத்தோடு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிதான் ஓட வேண்டும். அந்த ஓட்டம்தான் பவுல் ஓடி முடித்தான். அதனால தான் பவுல் சொன்னான், நாம் ஓடும் பொழுது விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி நீதியின் கிரீடம் எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஓரோருத்தருக்கும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஓரோ நபர்களுக்கும் அந்த நீதியின் கிரீடம் உண்டு. தேவனுடைய மக்களே, நாம் பெறுகிற பிரயாசத்துக்கு, நாம் செய்கிறதான தேவனுக்காக உணர்வுள்ள இருதயத்தோடு ஓடுகிறதான ஓட்டத்துக்கு நமக்கு ஒரு அதை ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பொக்கிஷம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பிரதிபலம் உண்டு. ஆகையினால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உணர்வின் பூர்ண நிச்சயத்தோடு எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றா என்கிறா விரும்புகிறேன். அப்போ உணர்வுள்ள அந்த வசனம் கொஞ்சம் படிங்களேன். எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். எப்படி? உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனுக்காக செயல்பட, தேவனுக்காக ஓட, தேவனுடைய ரகசியங்களை அறிய. கிறிஸ்து மூலம் தான் அந்த ரகசியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து மூலம், கிறிஸ்து இல்லாம ஒரு தரிசனம் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து இல்லாமல் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவிலூടെ மட்டும்தான் தேவனிடத்தில் ஏதாவது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்தில் சேர வேண்டுமானாலும் கிறிஸ்துவின் வழியாகத்தான் சேர வேண்டும். பாருங்களேன், கிறிஸ்துவை விட்டுட்டு நாம் தேவனிடத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாது. கிறிஸ்துவிலூടെ தான். அதனால தான் இயேசு சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தேவனுடைய மக்களே, இதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்துவிலூടെ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய அதை தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அதை இடையில் இருக்கிறதான ரகசியம் இதுதான். நான் கிறிஸ்துவிலூടെ தேவனிடத்தில் சேர வேண்டும். கிறிஸ்துவிலூടെ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். கிறிஸ்துவிலூടെ தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலூടെ தேவனோடு நாம் ஐக்கியமாயிருக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்பக்கூடியதான பரம ரகசியமாயிருக்கிறது. ஆகையினால் இன்னும் அதிலே வாசிக்கும் போது இது எப்படிப்பட்டது? அது வேதவசன பரிபூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றா இப்படி விரும்புகிறேன். எல்லா ரகசியங்களுக்கும் நான் சொந்தக்காராக மாற வேண்டும். என்ன ரகசியம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள். அந்த ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் எழுதி கொடுத்த வசனத்தில் இருக்கிறது மட்டுமல்ல. அதனால தான் எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆவியான சொன்ன வார்த்தையும் எழுதி கொடுத்திருக்கிறதான வேதாகமத்தையும் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். அப்படிதான் பெரோவேலர் பண்ணினாங்க. தேவனுடைய வசனத்தை கேட்கிற மட்டுமல்ல, அப்படி வேதாகமத்திலே உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கிறதா என்று வேதத்தை அவங்க ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே பெரோவேலர்களை பார்க்கிலும் அதை நற்குணசாலிகளா இருந்தது. தேவனுடைய மக்களே, நாமும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஆவியானவர் மூலம் கொடுக்கிற வார்த்தைகளே தேவனுடைய எழுதி கொடுத்த திருவசனமாக நான் ஒப்பிட்டு பெரோவேலர் உள்ளவர்களை போல பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு தான்
நற்குணசாலிகள் என்று ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார்கள், ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார்கள். அவங்க யாரா இருப்பார்கள்? நற்குணசாலிகள். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். அவர்கள் நற்குணசாலிகள், நல்ல குணம் படைத்தவங்க, நல்ல சுபாவம் உள்ளவர்கள், நல்ல ஹாபிட் உள்ளவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல பகுத்தறிவுள்ளவர்கள். எந்த விஷயத்தில்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் எல்லா காரியத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஞானவான்களா இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியங்களை பகுத்தறிகிறதிலும் பெறவர்களை போல ஆராய்ந்து பார்த்து ஞானிகளாக மாற வேண்டும். நாம் ஞானிகளாக மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே, தேவனுடைய தரிசனங்களிலே, தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய மர்மங்களிலே நான் ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும், பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், விவேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவ கிருபையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பேரோவியர்களை போல் இருக்க வேண்டும். ஆனால் 2 கிறிஸ்தவர்களை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த தெசலோனிக்கா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், பெரோவா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தெசலோனிக்கா கிறிஸ்தவர்கள் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரோவியர் அப்படி கிடையாது, அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அதுதான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள பரம ரகசியம். அந்த ஞானம் உள்ளவங்களுக்காக அப்படி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் தேவனுடைய ஞானவான்களாய் மாறிவிடும். வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். நம்மை தேவன் அழைத்தது நேற்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் பிரகாசிக்கும்படியாக அல்ல. தேவன் என்றென்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலும் நாம் பிரகாசிக்க போகிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் ஒளியாய் மாறப்போகிறோம். அதற்காக இந்த உலகத்திலே நாம் பிரகாசமாயிருக்க வேண்டும். ஆகையினால் எப்படி பிரகாசமாகும்? தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியங்கள் நமக்குள்ள இருந்திருந்தால், அந்த ஆராய்ச்சி நமக்குள்ளே உள்ளவர்களைப் போல இருந்திருந்தால், நிச்சயமாக நாம் யாராய் மாறிவிடியும்? தேவ சமூகத்திலே ஞானவான்களாக மாறிவிடியும். அந்த ஞானவான்கள் தாகம் கல்மலையின் மேல் வீடு கட்டுவாங்க. அந்த ஞானவான்கள் தாகம் 7 தூணே வீடு கட்டுவாங்க. அந்த ஞானவான்கள் தாகம் அதை புத்தியுள்ள கன்னிமாரை போல இருப்பார்கள். இது தேவன் நம்மை பற்றி விரும்புகிறோம். காரணம், யாருக்கும் கொடுக்காத வெளிப்பாடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வெளிப்பாடு? தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ஞானம், அறிவு, அந்த பகுத்தறிவு, அந்த ரகசியங்களை, தேவனுடைய சத்தியங்களுடைய ரகசியங்களை, தேவனுடைய வசனத்திலே ரகசியங்களை அறியும்படி மற்றவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காமல் இருக்கும் பொழுது தேவன் அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானிகளுக்கும் கல்வான்களுக்கும் மறைத்த வெளிப்பாடு, உலகத்திலே பட்டம் பதவி உள்ளவங்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மக்களை, இதுதான் தேவன் நம்மை பற்றி விரும்புகிறது. இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கும் பொழுது நான் ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்லை. அடுத்ததாக அதோடு சேர்த்து அதுல 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். படிப்போமாக. கொலோசியர் 1:25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். சபைக்கு பவுல் எப்படி ஊழியக்காரனானா? அது ஒரு பரம ரகசியம்தான். அதுதான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியங்களை அறியக்கூடியவங்க தான் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரங்கள். உண்மையான ஊழியக்காரங்க யாரு? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு இடையே தேவன் வெற்றிருக்கிறதான ரகசியங்களை
அந்த மர்மங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், அவங்கத்தான் தேவனுடைய உண்மையான ஊழியர்களா இருக்க முடியும். அதனால தான் பவுல் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கொண்டது உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு எங்கேருந்து பெற்று கொடுத்தா? தேவனிடத்திலிருந்து கர்த்தருக்கு கொடுத்தாரு. காரணம், கர்த்தருடைய தலம் தேவனா இருந்தது. நம்முடைய தலம் கிறிஸ்துவா இருக்கிறது. இப்படி அந்த ஓர்டரின் பிரகாரம் நாம் இருந்தால் கிறிஸ்துவுக்குரியதும் தேவனுக்குரிய ரகசியங்களை தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகிறதான ஊழியர்கள் தாம் தேவன் விரும்பக்கூடிய ஊழியர்கள். ஆகையினால் அந்த 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைந்திருந்த ரகசியம். எப்போ? ஆதி காலம் முதல். ஆதி காலம் சொன்னா ஏதன் தோட்டம் முதல் ஆதி காலம் முதல். இது எவ்வளவு ஒரு ரகசியமா இருக்கிறது. ஆதி காலம் முதல் தலைமுறைகளுக்கு மறைந்திருந்தது. தலைமுறைகளுக்கு மறைந்திருந்த சத்தியத்தை, அந்த ரகசியத்தை, தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய மர்மத்தை தலைமுறையாக சத்ரு மறைத்து வைத்தார். பிசாசானவன் மறைத்து வைத்தார். அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். தேவனுடைய மக்களே, எத்தனையோ பேருக்கு லிங்க் அனுப்பினது. ஆனா ஒரு சிலர்கள் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை. தலைமுறையாக மறைந்திருந்த ரகசியத்தை பிசாசு இன்னும் யாருக்கு இது வெளிப்படக்கூடாது, இந்த மர்மம் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது, இது யாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிந்து கொண்டா பிசாசுடைய சாம்ராஜ்யம் இடிந்து வீடும், பிசாசுடைய ராஜ்யம் கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் அதை உயர்த்தப்படும். அதனாலே பிசாசு என்ன பிளான் பண்ணா? இது யாரு கேட்க கூடாது. முதலாவது பிளான் பண்ணா. முதலாவது யாரு கேட்க கூடாது. இரண்டாவது, கேட்டிருந்தாலும் நம்பக்கூடாது, நம்பினாலும் தொடர்ந்து பின்பற்றக்கூடாது. இப்படி பிசாசு பல பிளான் பண்ணி திட்டங்கள் தீட்டி வச்சிருக்கிறோம். ஆனா தேவனுடைய சந்ததியானவர்கள், தேவனுடைய வம்சம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவன் அனாதியில் கிறிஸ்துவில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் கட்டாயமாக இதை நம்புவார்கள். அவர்கள் உண்மையாகவே இதை ஏற்றுக்கொள்வார்கள். யார் எப்படி தலைகீழாக மறைந்தாலும் தேவன் முன்குறிக்கப்பட்ட மக்கள் இதுல உறுதியாயிருப்பார். அவர்கள் ஸ்ட்ராங்கா இருப்பார்கள். இந்த சத்தியத்தை விட்டு அவங்களால விலக முடியாது. இந்த சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தை, உண்மை விட்டு, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியங்களை விட்டு அவங்களால பின்வாங்க முடியாது. பிசாசு எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டாலும், ஏதன் தோட்டத்தில் மட்டுமல்ல தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த தந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். தேவனுடைய மக்களை தேவன் வெளியே கொண்டு வருவாங்க. என் நாடுகள் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை நான் வெளியே கொண்டு போய் அந்த ஆடுகளுக்கு முன்பாக நடப்பா. என் ஆடுகள் என் குரலை கேட்பாங்க. அவங்க அந்நியனுடைய குரலை கேட்காதபடி அந்நியனை விட்டு ஓடி போவாங்க. தேவனுடைய மக்களே, ஒரு சிறு மந்தையா இருக்கலாம் நாம், ஆனாலும் தேவனுடைய மந்தையிலே ஆடுகள். ஓ, தேவன் நம்மை அழைத்தா. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியங்களை அனாதி காலம் முதல் தலைமுறைகளுக்கு மறைந்திருந்த அந்த மர்மங்களை
தேவன் நமக்கு குமாரன் மூலம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும், தேவன் நமக்கு தேவனுடைய மக்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மர்மம் பிசாசு மர்மமாகவே, யாருக்கு இது புரியக்கூடாது, தெரியக்கூடாது, இது அறியக்கூடாது, அவன் எவ்வளோ ஒளிச்சு வச்சிருந்தாலும் தேவன் ஏற்ற சமயத்திலே தேவன் முன்குறித்த மக்கள் எல்லாரும் இதுக்குள்ளே இருப்பாங்க, இதுக்குள்ளே இருப்பாங்க. அந்த பொக்கிஷத்தை பார்த்த மனுஷன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினான். அவனுடைய வாழ்க்கையில அவன் அடைய வேண்டியதை அடைய வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, ஒரு ஆவல் இருந்தது, ஒரு தேடுதல் இருந்தது. அந்த தேடுதலுக்குள்ளே அவன் வந்த பொழுது என்ன பண்ணினான்? அதை தனக்குண்டானதெல்லாம் பெருசா நினைச்சதெல்லாம் விற்றாங்க, பெருசா அதை பார்த்ததெல்லாம் விற்றாங்க, உதறி விட்டாங்க. என்ன பண்ணாங்க? அந்த நிலத்தை, அந்த பொக்கிஷம் இருக்கிற நிலத்தை விலைக்குவாங்க. பொக்கிஷத்தை மட்டுமல்ல, அது ஏற்கனவே சத்ரு ஒளிச்சு வச்சிருந்தது, பிசாசு மறைச்சு வச்சிருந்தது. அந்த மனுஷனோட கண்ணில் எப்படியோ அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டதுனாலே அந்த ரகசியம், அந்த பொக்கிஷம் அவன் கண்ணில தென்பட்டது. பிசாசு மறைச்சதை தென்பட்டது. தலைமுறையாக மறைக்கப்பட்ட தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியங்களை தேவன் நம்முடைய கண்களுக்கு தேவன் திறந்து கொடுத்தார். நம்முடைய கண்களிலே அது தென்பட்டது. அதனால நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நமக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த வயல் வாங்கி இருக்கு. அந்த வயல் வாங்கும் பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யமான வயல், அது வயல் வாங்கும் பொழுது அதுல இந்த பொக்கிஷம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யமான பொக்கிஷம், நம்முடைய தேவனாகிய பொக்கிஷம் அதில் இருக்கிறது. அந்த இருக்கிற பொக்கிஷத்தை அவன் எடுத்துக்கொள்வதற்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க, ஏதெல்லாம் விற்க வேண்டியதா இருந்தது, ஏதெல்லாம் உதற வேண்டியதா இருந்தது, ஏதையெல்லாம் வெறுக்க வேண்டியதா இருந்தது, அதெல்லாவற்றையும் வெறுத்து தேவ சமூகத்திலே அடைய வேண்டியதை அடையும்படியா, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படியா தேவ சமூகத்தில் ஆயத்தமான, அதுதான் நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் கொலோசர் 1:25 இவ்விதமாக சொல்லுகிறோம், ஆதி காலங்களுக்கு தலைமுறைகளுக்கு மறந்திருந்தது இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய நமக்கு, தேவனுடைய சந்ததியான நமக்கு, தேவனுடைய பரிசுத்த ஜாதியாரிக்க நமக்கு தேவன் அது வெளிப்படுத்தினார். பிசாசு எவ்வளவு மறைச்சு வச்சிருந்தாலும், பிசாசு எவ்வளவு ஒளிச்சு வச்சிருந்தாலும், அது எவ்வளவு காலம் ஒளிச்சு வைக்க முடியும்? அது வெளியே வருவா. அந்த ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவா, அந்த மர்மங்களை தேவன் வெளிப்படுத்துவா. தேவனுடைய மக்களை, இந்த ரகசியம்தான் தேவன் நமக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால பரிசுத்தவான்களுக்கு அது வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை, பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட தேவனுடைய திருவசனம், அந்த வசனத்துடைய மர்மம், அந்த வசனங்களுடைய ரகசியம், அதனுடைய ஆழம், அதனுடைய மர்மங்களே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமும் அப்போஸ்தலர் மூலமாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் நமக்கு அதை மரம் நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நம்முடைய பக்தி வாழ்க்கையினாலே அல்ல, இது நம்முடைய ஞானத்தினாலே அல்ல, இது நம்முடைய திறமையினாலே அல்ல, இது நம்முடைய அறிவினாலே அல்ல, நம்முடைய பட்டம் பதவியினாலே அல்ல, நம்முடைய ஒண்ணுமே அதுல இல்லை, ஒரு பிரசன்டோடு கிடையாது. எல்லாம் முழுசா தேவனுடைய தயவினாலே தான் இந்த ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்க காரணமாயிருக்கு. ஞானிகளுக்கும் கல்விமான்களும் மறைத்த ரகசியம்,
அநேருக்கு மறவர்களாயிருந்த ரகசியம், பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியம், பிசாசு மறைத்து வைத்த ரகசியம், சத்ரு ஒளிச்சு வச்ச ரகசியம் காலம் நிறைவேறிய பொழுது தேவன் நமக்குள்ளே அந்த திருவசனங்களை மரம் நீக்கி வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய அன்புதான், தேவனுடைய ஈவுதான், தேவனுடைய இரக்கம்தான், அவருடைய தயவுதான், அவர் நம்மை வைத்த நேசம்தான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை யாரும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இதுல இல்லை. இன்னும் தேவ சமூகத்துல நம்ம தலைமை பார்த்து சொன்ன போல இன்னும் தாழ்மை 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 தாழ்மை. தேவ சமூகம் நம்மை அர்ப்பணிக்கிறது. உலகம் நம்மை வெறுக்கும் பொழுது, உலகம் நம்மளை அதே பகைக்கும் பொழுது, உலகம் நம்மளை நேசிக்காதிருக்கும் பொழுது, நம்மளை நேசிக்கிற தேவனிடத்திலே இன்னும் தாழ்மை தாழ்மை நமக்குள்ளே உருவாகும் பொழுது இன்னும் பரம ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் ஆனால் நமக்கு வெளிப்படுது. காரணம் என்ன தெரியுமா? நாமும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், நாமும் தேவனுடைய வம்சமாயிருக்கிறோம், நாமும் தேவனுடைய சந்ததியாயிருக்கிறோம். தேவனுக்கென்று சந்ததி உண்டாக வேண்டும். தேவன் சந்ததியை விரும்புகிறார். தேவன் தம்முடைய குமாரன் மூலம் சந்ததிகளை விரும்புகிறோம். அந்த சந்ததியாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்திருக்கிறது? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய அந்த ரகசியங்களை தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, பிசாசு ரகசியமாய் வைத்திருந்தது தேவன் நமக்கு வெளிப்படுத்த. ஆகையினால் இந்த வசனம் ரகசியமாகிய தேவ வசனத்தை பரிபூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு, தெரியப்படும்படியா, தெரிந்து கொள்ளும்படியா, அந்த ரகசியங்களை இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு ஸ்லாக்கின் படுத்தியிருக்கிறார். ஆகையினால் மறுபடியும் வாசிக்கும் பொழுது அந்த கீழே வசனம், உங்கள் பொருட்ட தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின் படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானே. தேவனுடைய சத்தியத்தின்படி, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மர்மங்களை அறியக்கூடிய தேவனுடைய சந்ததியாயிருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மறுபடியும் நமக்கு அதுல 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் படிக்கிறோம். யாரோ ஒருத்தர் படிங்களே, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்களேன், இந்த வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு. அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். ஆனா அங்கே கிறிஸ்துவ எழுதல, அவரும் தான் போட்டிருக்காங்க. அவருக்குள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ண வேண்டும்? ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஞானம், அறிவு, இது ஒரு பொக்கிஷம். ஞானம், அறிவு என்பது சாதாரணமானதல்ல. இந்த உலகத்தின் ஞானத்தை பற்றி மட்டும்தான் சொல்லவில்லை. தேவ ஞானம். ஞானியானவள் ஒரு வீடை கட்டினா, அது 7 தூண் இருந்தது. பாருங்க, 5 தூண் அல்ல, 4 தூணும் அல்ல, 8 தூணும் அல்ல, 7 தூண். தேவன் நமக்கு கொடுக்கிறதான உபதேசம் எவ்வளவு மகத்தான உபதேசம், மகிமையான உபதேசம். தேவன் நமக்கு கொடுக்கிற உபதேசம் ஞானம், அறிவு பெருகக்கூடிய உபதேசம். ஞானத்தையும் அறிவையும் வளர செய்யக்கூடியதான உபதேசம். அதனால்தான் ஒருவனும் ஞானம் குறைவாயிருந்தால் கடிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுக்கிறதான தேவனிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஞானம் குறைவாயிருந்தால் நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? சாலமோன் யாரிடத்தில் கேட்டா? தேவனிடத்தில் கேட்டா. நான் சிறு பையனப்பா, எனக்கு ஞானம் இல்ல,
இந்த பெரிய கூட்டத்தை அதை ஆட்சி பண்றதுக்கு எனக்கு ஞானம் இல்ல. நான் இஸ்ராவேல் ராஜாவா இருக்கிறோம் 3ஆமத்தே. ஆனால் இந்த ஆளுக செய்ய எனக்கு ஞானம் இல்ல. எனக்கு அதனால என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேண்டும். அவரே நமக்கு ஞானமும் அறிவுமாயிருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஞானமும் அறிவுமாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே பெருகும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தேவனுடைய அறிவு நமக்குள்ளே பெருகும். நமக்கே தெரியும், நம்முடைய வாழ்க்கை ரெண்டாக பிரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம இருந்த வாழ்க்கையில நான் எப்படி இருந்தது? அப்ப நம்ம ஞானமா இருந்தாங்களா? அறிவில்லையே, ஞானமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, பேதையா இருந்தா. ஆனா இப்ப அப்படியா? தேவன் நம்மை பாருங்க, அன்னை இருந்த நாட்களிலும் இன்னைக்கு இருக்கிற நாட்களும் வித்தியாசம் பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன்னே இருந்த வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த வாழ்க்கையிலும் எவ்வளவு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இப்போ தேவன் நம்முடைய ஞானம் அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். அது உலக அறிவினாலே பட்டம் பதவினாலே உள்ள அறிவு ஞானம் அல்ல. தேவ ஞானம், தேவ அறிவு. ஆகையினால் அறிவில்லைனால், ஞானம் இல்லைனா நான் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? எல்லாம் இலவசமாய் கொடுக்கிறார். நம்முடைய அப்பாவிடத்திலே கேட்க வேண்டும். அப்பா, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு அறிவில்ல, நான் ஒரு பேதையப்பா, உம்முடைய ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டால், மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? முட்டை கேட்டால் தேளை கொடுப்பாரோ? இப்படி பொல்லாதராக நாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோமானால், பரமண்டலத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினிடத்தில் கேட்கிறவர்களுக்கு எவ்வளோ நன்மையை வழங்குவார் என்று வேத வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால ஞானம் இல்லைனா, அறிவில்லைனா நாம் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவனிடத்திலே கேட்கலாம். அவர் நமக்கு ஞானம், கிறிஸ்து நமக்கு ஞானம், கிறிஸ்து நமக்கு அறிவாயிருக்கிறோம். இன்னும் அதுல 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் நயவசப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்ப ஞானம் அறிவு எதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவரும் நம்ம என்னாக பண்ணக்கூடாது. உபதேசம் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைகள் நிமித்தமாக, தெய்வராஜ சுவிசேஷ நிமித்தமாகவும் நம்மை வஞ்சிக்க கூடாது, நம்மை ஏமாற்றக்கூடாது. ஏவாளை வஞ்சிச்ச மாதிரி நம்மளை வஞ்சிக்க கூடாது. அதனால தான் கிறிஸ்து நமக்கு ஞானம் அறிவுமாயிருக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நியாயவசனிப்பினாலோ நாளை உங்களை வஞ்சியாதபடிக்கு அதை சொல்லுகிறேன். காரணம், ஏவாளை பிசாசு நயவசனிப்பினாலே தான் வஞ்சிச்சான். ஏவாளை சத்ரு வஞ்சிச்சது எப்படி? நயவசனிப்பினாலே. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட வஞ்சகம் நமக்கும் வரக்கூடாது என்று பவுல் விரும்புகிறார். அதனாலே பவுல் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு நம்மளை குறித்து இப்படி எழுதியிருக்கிறோம், ஒருவரும் அது நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? இது சொல்லுகிறேன். நம்ம யாரும் வஞ்சிக்க கூடாது. தேவனுடைய உபதேசத்தினாலே நம்ம யாரும் நம்மளை ஏமாற்றக்கூடாது. யாரும் நம்ம அது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும்படி ஒருத்தருமே நமக்கு அது வஞ்சகமான உபதேசங்களோ ஆலோசனைகளோ கொடுத்து நம்மளை வஞ்சியாதபடி அதிலும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தவரைக்கும் எத்தனை காரியங்களிலே அவனுடைய கண்கள் நோக்கமாயிருக்க வேண்டும், அவன் கவனமாயிருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இதிலெல்லாம் அவங்க ஞானமாயிருக்க வேண்டும், அறிவாயிருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தேவன் நம்மை
அவருடைய ஞானத்தை அறிவையும் கொடுத்து அது தேவன் நம்மை வைத்திருக்கிறோம். காரணம், சத்ரு நம்மளை வஞ்சியாதபடி, அதே மற்றவங்க நம்மை ஏமாற்றாதபடி. நாம் ஞானமாயிருந்தால், நாம் அறிவாயிருந்தால், தேவனுடைய அறிவிலே வளரும் பொழுது பிசாசு நம்மை ஒருபோதும் வஞ்சிக்க முடியாது. இன்னும் அதுல 5ஆம் வசனம் வாசிக்கலாம். சரீரத்தின்படி 5ஆம் வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷப்படுகிறேன். ஏதெல்லாம் திணித்து அந்த வசனம் சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தாலும், நம்ம இப்ப சரீரத்தின்படி எல்லாரும் எங்க இருக்கிறாரு? கொஞ்சம் பேரு துபாயில் இருக்கிறாரு, மதுரை இருக்கிறாரு, கொஞ்சம் பேரு அயோத்தியா பட்டணத்துல அருமா சகோதரன் இருக்கிறாரு. எல்லாரும் தூரம் தூரமா இருக்கு பாருங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, சரீரத்தின்படி நாம் தூரமாயிருந்தாலும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய ஒழுக்கமான காரியங்களை பார்த்து அது தேவன் சந்தோஷப்படுகிறார். கொரிந்திய சபையிலுள்ள சபையுடைய ஒழுக்கத்தை, கொலோசிய சபையிலுள்ள சபையுடைய ஒழுக்கத்தை பார்த்து அந்த இடத்துல பவுலும் சந்தோஷப்படுகிறார். அப்போ இது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அடுத்த வசனம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. பாருங்களேன் இந்த வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன செய்ய வேண்டும்? வேர்கொண்டவர்களாகவும். ஏதோ ஒரு சபைக்குள்ளே வேர்கொண்டவர்கள் அல்ல, நம்மள கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொண்டவர்கள். ஒரு போதகருக்குள்ளே வேர்கொண்டவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வேர் ஆழமாக பதிக்கப்பட்டவர்கள். ஒரு மரத்தினுடைய தாய்வேறு தான் அந்த மரத்தை அது கீழே வீடாமல் பாதுகாக்கிறது. காற்று வரும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்துக்கிட்டே போய் அதை தாங்கி நிறுத்துகிறது இல்லை. காரணம் என்னன்னு தெரியுமா? அது நம்மளால முடியாத விஷயம். ஆனா அந்த மரத்துக்குன்னு ஒரு தாய்வேர் இருக்குது. அந்த தாய்வேர் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ காற்று வந்தாலும் அந்த தாய்வேறு அந்த காற்றிலே அந்த மரம் கீழே வீழாதபடி அதை உறுதியாக வைப்பான், உறுதியாக நிறுத்துவாங்க. நாம் நினைக்கலாம் அந்த மரம் கீழே வீழ்ந்துடுவார் என்று, அடுத்த நிமிஷமே வீழ்ந்துடுவார் என்று நாம் நினைப்போம். ஆனா அது வீழாது. காரணம் இல்லையா? அதை தாய்வேறுன்னு சொல்லும்போது ஒரு மரத்துக்கு 2 கடகங்கள் இருக்கிறது. 2 கடகங்கள் இருக்கிறது. ஒன்னு மேல் பகுதி, ஒன்னு கீழ்ப்பகுதி. அந்த மேல் பகுதி இருக்கிறது போல அந்த மரத்தினுடைய தாய்வேரும் மிகவும் கீழே ஆழமாக பதிஞ்சிருக்கிறோம். அந்த பதிஞ்சிருக்கிறதுனால மட்டும்தான் அவ்வளோ காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த மரம் சாயாமல் அங்கே உறுதியாக நிற்க காரணம். இதே போலதான் தேவன் நம்மையும், எங்கே நம்முடைய வேர்கள் ஆழமாக நம்முடைய தாய் வேறு செல்ல வேண்டும்,
அநேக இடத்துக்கு கேட்டா என்ன சொல்லுவா, என் தாய் சபை தான் என் தாய் வேறு, என் தாய் பாஸ்ட் தான் என் தாய் வேறு, இப்படி எல்லாம் அநேகர் இப்படி பேசுவாங்க. ஆனா நமக்கு தேவன் கொடுத்த உபதேசம் என்ன? எங்கே தாய் வேறு இருக்க வேண்டும்? அதுதான் இந்த வசனத்திலே சொல்லு. இயேசுவே ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிறோம், நடப்பட்டிருக்கிறோம், அவருக்குள்ளே தாய் வேறு ஆழமாக பதுங்கியிருக்கிறோம். கிறிஸ்து என்ன? தேவனுடைய வசனம் தான். வசனம் என்பதுதான் அவருடைய பேரு. இந்த கிறிஸ்து வசனத்துக்குள்ளே, தேவனுடைய வசனத்துக்குள்ளே, கிறிஸ்துவாகிய திருவசனத்துக்குள்ளே நம்முடைய வேர்கள் ஆழமாக பதிய வேண்டும். எதற்காக பதிக வேண்டும்? சுனாமி வருவாங்க, பெருங்காற்று வருவாங்க, கொடுங்காற்று வருவா, பல காற்றுகள் வருவா. அந்த காற்றிலே அந்த மரம் சாயாதபடி அந்த மரம் தாய் வேறு கிறிஸ்துவான திருவசனத்திலே ஆழமாக பதிச்சு கொள்ள வேண்டும். அப்படி பதிக்கப்படுகிறதான மரங்கள் எவ்வளவு சுனாமி வந்தாலும், எவ்வளவு பெருங்காற்று வந்தாலும், எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த மரம் சாயாமல் அதை உறுதியாயிருப்பாங்க. தேவன் இப்படியாக நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தாய் வேறுகளே உள்ளவர்களாக தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வசனம் எல்லாம் நமக்கு புரிந்திருக்கிறோம் என்று கருத்துக்களை நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய டைம் முடிஞ்சதுனாலே வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனங்கள் தேவன் கிறிஸ்து மூலமாக அதே தேவனுக்குரிய அதே ரகசியங்களை, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு இடையில் இருக்கிற ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்து அந்த சத்தியத்திலே வாழும்படி, சத்தியத்திலே ஜீவிக்கும்படி, அது மூலம் நித்திய ஜீவனை அடையும்படி, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் வரைக்கும் நாம் அதை காத்து கொண்டு நாம் பயணிப்போமாக. நம்முடைய பயணம் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்து கொண்டு நாம் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரனாகிய கிறிஸ்துவோடு கூட அவர் தான் நம்முடைய வழிகாட்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை. இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை வரைக்கும், இல்லைன்னா நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய பயணத்தை தொடருவோம். அவருக்காக கிறிஸ்துவில் வேரூன்றி நான் திடமாயிருந்து கொண்டு தலைமுறைகளுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்த ரகசியங்களை கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அதே அனாதி காலம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் அந்த சத்தியத்திலே உறுதியாய் கட்டியாக பிடித்து கொண்டு வாழ்வோமாக. இந்த வசனங்கள் மூலம் பரலோகத்தின் தேவன் தாமே நம்மை அனைவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கண்டக்ட் பண்ணுகிறதான மகன் கையிலே மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன்.